ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நீங்கள் நம்ம சேனலில் ரொம்பவே சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் பாக்கெட் சமோசா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம மாவு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. மாவுக்கு தேவையான அளவு உப்பை இப்போவுமே சேர்த்து நம்ம நல்லா கலந்து விடலாம். நம்ம உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இதில் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு கலந்து எடுத்துக்க போகிறோம். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி கலந்து எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நல்லா இறுக்கமான மாவை நம்ம கலந்து எடுத்தாச்சு. இப்போ இதுக்கு மேலே நம்ம எண்ணெய் எதுவுமே சேர்க்க வேண்டாம். இது இப்போ ஒரு மூடி போட்டு நம்ம மூடி வச்சிடலாம். 10 நிமிஷம் இது அப்படியே இருக்கட்டும். நம்ம அதுக்குள்ளே ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம். ஸ்டஃபிங் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. 1/2 ஸ்பூன் ஜீரகம், 2 பெரிய வெங்காயம் அது குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் இதில் சேர்த்து நல்லா கலந்து விடலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக மாறி வரட்டும். அந்த அளவுக்கு நல்லா கலந்து எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக மாறி வந்துருச்சு. இப்போ இதில் 2 உருளைக்கிழங்கு அது தோல் நீக்கிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. 2 கேரட் அதையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் சேர்த்து நல்லா கலந்து விடலாம். நாங்கள் இவ்வளோ வெஜிடபிள் தான் சேர்த்துக்கிறோம். நீங்கள் விருப்பப்பட்ட காய் எதுனாலுமே சேர்த்துக்கலாம். எல்லாமே சூப்பராக இருக்கும். இப்போ இதில் ஸ்டஃபிங்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம ஆல்ரெடி மாவில் உப்பு சேர்த்துருக்கனால உப்பு கம்மியாகவே சேர்த்து கலந்து விடலாம். நம்ம உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இதில் மசாலா தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் சில்லி பவுடர், உங்களுக்கு காரம் எக்ஸ்ட்ரா தேவை அப்படின்னா எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் கரம் மசாலா. இப்போ இதை நல்லா கலந்து விடலாம். பொடியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கலந்து எடுத்துக்கலாம். பொடியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கலந்து எடுத்தாச்சு. இப்போ இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்க போகிறோம். நம்ம கடலை மாவு சேர்த்தோம் அப்படின்னா ஸ்டஃபிங் சூப்பராக இருக்கும், நல்லா பாண்டிங்காக இருக்கும். அதுக்காக தான் கடலை மாவு சேர்த்துக்கிறோம். கடலை மாவு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட ஸ்டஃபிங் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் குட்டி குட்டியாக கட் பண்ண மல்லித்தலை சேர்த்துக்க போகிறோம். மல்லியில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம ஸ்டஃபிங்கை வேறு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சிடலாம். இப்போ நம்ம மாவை செக் பண்ணலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்மளோட மாவு சூப்பராக ரெடி ஆகிருக்கு. இப்போ இதை ஒரு மீடியம் சைஸ் பாலாக உருட்டி எடுத்ததுக்கப்புறமா நம்ம விரித்து எடுத்துக்கலாம். நம்ம மீடியம் சைஸ் பாலாக மாவு உருட்டி எடுத்தாச்சு. இப்போ இதை விரித்து எடுத்துக்க போகிறோம். இதுக்கு மேலே கொஞ்சமாக கோதுமை மாவு சேர்த்துட்டு நல்லா பெருசாக விரித்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா பெருசாக நம்ம விரித்து எடுத்துக்க போகிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு நல்லா மெல்லிசாவும் நல்லா பெருசாகவும் நம்ம விரித்து எடுத்தாச்சு. இதே மாதிரி எல்லா மாவுமே நம்ம விரித்து எடுத்துக்கலாம். இப்போ இதை தோசைக்கல்லில் சேர்த்து நம்ம லைட்டாக வெந்து எடுக்க போகிறோம். ஸ்டவ்வில் தோசைக்கல் வச்சுக்கோங்க. தோசைக்கல் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த மாவு சேர்த்துக்கலாம். இதுக்கு மேலே எண்ணெய் எதுவுமே சேர்க்க வேண்டாம். இப்போ இதை 1 சைட் திருப்பி போடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி அந்த சைடு லைட்டாக வெந்து வந்தாலே போதும். 2 சைடும் நல்லா லைட்டாக வெந்து வந்துருச்சு. இதே மாதிரி எல்லா சப்பாத்தியுமே ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லா சப்பாத்தியுமே ரெடி பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இது கட் பண்ணி எடுக்க போகிறோம். இப்போ இதை நம்ம சதுரமாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். அதுக்கு சைடில் உள்ள அந்த ஓரங்கள் எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஓரங்கள் வேஸ்ட் ஆகாது. நம்ம எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஓரங்களை கட் பண்ணி இந்த மாதிரி சதுரமாக எடுத்தாச்சு. இப்போ இதை இந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்தாச்சு. இதே அளவுக்கு இன்னொரு பீஸை நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பீஸை ஒன்றுக்கு மேலே ஒன்று இந்த மாதிரி ப்ளஸ் மாதிரி நம்ம போட்டு வச்சாச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஸ்டஃபிங் இதுக்கு சென்டராக நம்ம வச்சுக்க போகிறோம். இந்த மாதிரி சென்டராக வச்சுக்கலாம். இப்போ ஒரு பீஸை இந்த மாதிரி மேலே வச்சுக்கோங்க.
இப்போ இதுக்கு மேலே மைதா மாவில் தண்ணி விட்டு நல்லா திக்காக கரைச்சி வச்சுருக்கோம். அந்த பேஸ்ட்டை வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு நேராக ஆப்போசிட்டில் இருக்க பீஸை வந்து நம்ம அது மேலே ஒட்டி வைக்க போகிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி. இப்போ மிச்சம் 2 இருக்க பீஸில் வந்து ஒரு பீஸில் இந்த மாதிரி மைதா மாவு அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ அதுக்கு நேராக ஆப்போசிட்டில் இருக்க பீஸை வந்து வச்சு அதுக்கு மேலே அந்த மைதா மாவை வந்து ஒட்டி விட போகிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்மளோட பாக்கெட் சமோசா இந்த அளவுக்கு சூப்பராக ரெடி ஆகிருக்குன்னு பாருங்கள். இது இப்போ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் வச்சுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பாக்கெட் சமோசா வந்து உள்ளே சேர்த்துக்க போகிறோம். நம்ம எப்போமோ ட்ரையாங்கிள் ஷேப்பில் செஞ்சு கொடுக்குறத விட இந்த மாதிரி வித்தியாசமாக செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இப்போ 1 சைடு திருப்பி போடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கலர் பார்க்கவே சூப்பராக இருக்குது. 2 சைடும் நமக்கு சூப்பரான கலரில் கிடச்சிருக்கு. இப்போ இதை எடுத்து வெளியே வைக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பாக்கெட் சமோசா இந்த அளவுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுன்னு. ரொம்ப ஈஸியாக செய்யலாம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தாயம்மாள் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.